இன்னைக்கு சின்ன பிரசங்கமா டக்குனு முடிச்சிருவோம், ரைட்டா? ஏசாயாவுடைய புத்தகம் 52:1, எண்ணாகமம் 23:24, நியாயாதிபதிகள் 5:7, எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், எல்லாம் 2 வார வாஸ்த வசனம் தான். ஏசாயா 52:1, எண்ணாகமம் 23:24, நியாயாதிபதிகள் 5:7, எஸ்தரின் புத்தகம் 4:14. வாசியா. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை போதும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாட்டும். நல்லா இருக்கு. எழும்பு எழும்பு. சபையில அல்லது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி எழும்ப வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி எழும்பினால் அது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நாம எழும்பாததுனால தான் 2வது வசனத்தில் சொல்லியிருக்கோம், தூசியை உதறிவிட்டு எழும்பு. நம்ம யாரும் தூசியா நம்ம மேல இருக்கு, நல்லா நீட்டா வந்திருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படி எழும்பணும்? முதல் குறிப்புக்கு நம்ம தியானித்தோம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அன்னாளை போல வெகு நேரம் ஜெபிக்கிறோம். பிரச்சனை வரும்போது செல்போனை எடுத்து யார்ட்டையும் பேசாது. தலைக்கு மிஞ்சினது போல பிரச்சனை வரும்னா ஊழியக்காரங்கள்ட்ட கூட சொல்லதுக்கு யோசிங்க. சொல்லலாம், யோசிங்க. தெய்வ சமூகத்தில் இருங்க. உன் பிரச்சனை தீரும் வரைக்கும் அல்லது உன் இருதயத்தில் இருக்கிற வேதனை மாறும் வரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. அல்லேலூயா. ஆமா, யாருங்க? ஹலோ, போன வாரமும் சொல்லியிருப்போம். ஹலோ, ஒரே வேதனையா இருக்கு, இருக்கவே முடியல. கோயிலுக்கு போனா அவரு ஒரே சாப வார்த்தையா ஓடுறாரு, ஒரே பயமா இருக்கு, என்ன செய்யலான்னு தெரியல. சாயங்காலம் போல கன்னியாகுமரிக்கு போயிட்டு ஒரு ஜோடி செருப்பு வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். வாரியா? உன்னுடைய வேதனை மாறும் வரைக்கும் வெகு நேரம் அவ இருந்தா அந்நாள் அதற்கு பிற்பாடு துக்கமுகமாய் மனதில் இருக்கிற கவல் ஆண் பெண் இருபாலா இருக்கும். சொல்றேன், அழுகிறதுக்கு பலன் இல்லாத வரைக்கும் அழுது இருக்கிறாங்க. அல்லேலூயா. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு நம்முடைய ஏசப்பா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. வெகு மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லி இருக்கிறார். வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரின் அனுபவம் தொடர்ந்து வந்திருக்கிறது. கண்ணீருக்கு ஒரு முடிவு இந்த ஆறுதல் மனதில் வரும் வரைக்கும் அவருடைய சமூகத்தை விட்டு எழும்பாதுங்க, யாரானாலும் சரி. அல்லேலூயா. அதே வேத பகுதிக்கு கொண்டு வந்த 2வது வார்த்தை, ஏறக்குறை 84 வயதான அன்னாள் என்கிற ஒரு சகோதரி தேவாலயத்தை விட்டு என்ன செய்யலையா? நீங்களையா தெய்வ சமூகத்தின் அனுபவத்தை விட்டுறாங்க. நான் தெய்வ ஜனங்களுக்கு எச்சரிப்பு அந்த வாரத்தில் சொல்லணும்னு இந்த வாரத்தில் உணர்த்தப்பட்டேன். உனக்கு கிடைச்ச நாட்களில் ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு நீ எங்கேயாவது எப்படியாவது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா ஆண்டவர் ஒரு நாள் ஒன்று ஒப்பு கொடுப்பார். நீ வரணும்னு நினைப்பா, வர முடியாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈசாயல்ல தாவீது முக்கியம். அல்லேலூயா. ஈசாய் தாவீது நிமித்தம் எழுதப்பட்ட பேரே தவிர ஈசாய் நிமித்தம் தாவீது கிடையாது. தாவீது நிமித்தம் எழுதப்பட்ட பேர் தான் யாரு? ஈசாய். நல்ல கர்த்தர் உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா, தருணம் தந்திருந்தா, தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் வாழ பழகிரு. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் தேவாலயத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க, எல்லாரையும் சொல்லல. இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காத பாக்கியம் இருந்துச்சு. அல்லேலூயா. நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர்லாம் நாங்கள் ஊழியக்காரங்க ஃபோன் எடுத்தா கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எடுத்து நாங்கள் எடுக்கலைன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப கவனமாக இருந்து எடுங்க. நீங்கள் நினைக்கமா இல்லை, ஒரு நாள் வரும் நீங்கள் எடுப்பீங்க, எங்களுக்கு எடுப்பீங்க, எடுக்கக்கூடிய காலம் வரும். நீங்கள் நினைக்கிற பணம் பொருள் சொத்து சுகம் பார்க்காததா, நம்ம அனுபவத்திலேருந்து சொன்னால் என் கூட பிறந்தவங்கள்ட்ட பார்க்காததா ஒன்றும் செய்யாது. நம்ம ஊர் பாஷையிலலாம் சில பாஷையில் ஒரு சில வார்த்தை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் செய்யாது, பார்க்கல, எல்லாம் எங்கே கொண்டு விடும் அப்படின்னா கடைசியில் நான் இப்போ வந்துட்டு எங்கே நம்ம சிங்காங்கடை தாண்டி கிம்ஸ் வந்துட்டு ரொம்ப வசதி உங்களுக்கு. ஒரு 6 கிலோமீட்டரில் நல்ல உங்களுக்கு சக்கரம் இருந்தால், இல்லைன்னா நம்ம ஆசாரி பள்ளம், நல்ல ஆசாரி பள்ளமும் நல்ல இடம் தான், அருமையாக கவனிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தால் நல்லா கவனிப்பாங்க.
நாங்கள் இப்போ வசனத்தை வச்சு உங்களுக்கு குத்துனா கஷ்டம், அவங்க மட்டையை வச்சு குத்துனா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அல்லேலூயா. நாங்கள் உங்கள் வாழ்க்கையை திருந்துறதுக்கு வசனத்தை வச்சு குத்துனா கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் சதைக்குள்ளே மற்றதை ஏற்றி நல்லா போட்டு ஓன்னா சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. நாங்கள் உங்கள் வாழ்க்கை திருந்துறதுக்கு குத்துனா கஷ்டம், அவன் குத்தும் உனக்கு. அப்போ அது கஷ்டமாக தெரியாது, தெரியக்கூடாது. அல்லேலூயா. இது கஷ்டமாக இருக்கணும், அது கஷ்டமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்ல டைம் கிடைக்கிற அளவுக்கு தெய்வ சமூகத்தில் வாழ பழகிருங்க. அல்லேலூயா. சரிக்கிட்டுன்னா சில நேரம் திருப்பி கஷ்டமாயிரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ பிரதர் வந்து எங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண அப்படின்னு நினைக்காங்க. உங்களுக்கு ஒரு அடினா எனக்கு 5, உங்களுக்கு ஒன்றுனா எனக்கு எத்தனை 5 கிடைக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதான் சொல்லியிருக்கல, சின்ன வயசுலேயே அது கொஞ்சம் வாங்கி பழகுனது போல் பழக்கி இருக்கிறார். இந்த இதிலெல்லாம் அடி வாங்கி பசங்க பார்ப்பாங்க. அப்போது கையை வச்சா கூட கேவலம் ஆயிரம்னு சொல்லி கண்ணு கட்டி, அதாவது அளவே நிறுத்தினாலும் கண்ணீர் வரும். ஆனால் அதை உள்ளுக்கு அந்த வந்த கண்ணீரை உள்ளுக்க கொண்டு போய் அப்படி ஒரு அது ஒரு நடிப்பு தான். அப்படி இது செய்து மக்கா எப்படி இருந்து நம்மெல்லாம் அடி வாங்கியிருப்பான். அவனுக்கு கிடச்சி பரவாயில்லாமல் கிடச்சிருக்கோம், நமக்கு கிடச்சிருக்கோம். இதில் நுனி கரண்ட் சாக்கு அடிச்சமா இருக்கும். வாங்கின உடனே பாக்கெட்டுக்குள்ளே தம்முனி போயிருக்கும். அப்படி போட்டு அப்படி ஒரு தடவை அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. காட்டு மாப்பிள்ளை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசாக தான் பட்டுச்சு. நான் கொஞ்சம் அப்படி கை வைத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது அடவு போட்டுப்பானா வாங்கின அடிக்கு நமக்கு தான் தெரியும். சோத்தில் கை வச்சா கூட அவ்வளோ சூடாக இருக்கும், போகாது சூடு. அது மாதிரி உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. சிலதெல்லாம் அனுபவத்தோடி தான் வரும். அதனால் வந்து கூட்டம் முடிஞ்சு உங்களுக்கு அனுபவம் என்னன்னு கேட்காங்க, சொல்ல முடியாது சிலதெல்லாம். அல்லேலூயா. ரைட். அப்புறம் மரியாள், அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் உள்ளது மரியாள் அப்படியே இருந்தா. மார்த்தாள் இருக்க விடலை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ டெய்லி கர்த்தருக்கு சித்தமானா புதிய வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஆடியோ வசனம் கேட்குறது, டெய்லி வசனம் கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தெய்வ பிள்ளைகள் வாசித்து ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1ஆம் தேதி உங்கள் செல்ஃபோனில் வசனத்தைக்கு போட்டு ஆடியோ கேட்குற மாதிரி அப்படி ஒரு வருஷத்துக்குள்ள வேதத்தை முடிக்கிறது மாதிரி ஆடியோ ரெடி பண்ணலாமான்னு நினைக்கிறோம். நல்ல வசனம் வாசிங்க, நல்ல வசனத்தை தியானிங்க. அல்லேலூயா. சரி, ரைட். இது முதல் குறிப்பில் நம்ம சொன்னது. எழும்பணும், தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் எழும்பணும். ரெண்டாவது நம்ம சொன்னோம் எப்படிப்பட்டவங்களா எழும்பணும்னு நம்ம சொன்னோம், இருமனம் உள்ளவர்களாக எழும்பாமல், ஆமாம், எந்த சூழ்நிலையில் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னது போல இந்த மார்க்கத்துக்குள்ளே கால் வச்ச பிற்பாடு ஆண்டவரை பார்த்து ஓடுறதுக்கு எழும்பணும். 2 மனம். இப்படி நகையை கலத்தலாமா கலத்தக்கூடாதா, வெள்ளை துணி கட்டலாமா கட்டக்கூடாதா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பீரோவுக்கு முன்னால் நின்றுட்டு இன்னைக்கு வெள்ளை துணி கெட்டதுக்கா கெட்டானாலோ யார் பேசுகிறா, நான் இன்னைக்கு நீங்கள் வெள்ளை துணி கட்டுறீங்களா கட்டலையா, இல்லை நானே கட்டலை, நான் கலர் தான் போட, அப்போ நானும் கலர் போட்டு வரேன். ரைட். 2 மனமாக நடக்காது, 2 மனமாக நடக்காது. ஹலோ, நீ நகை கலத்திரியா, நான் நகை கலத்த மாட்டேன், நான் என் நகை கலத்தோணும், எனக்கு ஒன்றும் அப்படி நகை கலத்தோண்டி ஒரு அவசியம் ஒன்றும் கிடையாது, நான் அதெல்லாம் கலத்த மாட்டேன். நான் செத்தாலும் நகையை போட்டுட்டு தான் சாவன். செத்த பிற்பாடி அவனும் கலத்திட்டு போட்டு அது வரைக்கும் நான் கலத்த மாட்டேன். நான் சாவும் வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் சாவும். இல்லை நான் தான் கலத்தலாமா கலத்தக்கூடாதா, போடலாமா போடக்கூடாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பித்தாளை தானே போடுறேன், என்னால் கலத்தி போடலாமா. அது நீங்கள் போட்டிருக்க கம்மல் வந்து தங்கம் தானே, கம்மல் தங்கம், அது நீ இப்போ கலத்த வேண்டியதாக இருக்கேன், கொடுக்க கெடுக்கேக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவை இருக்குது, கலத்தலான்னு தான் இருக்கேன். அதனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கலத்தலாமா கலத்தக்கூடாதா. 2 மனம்லாம் இருக்காமா, 1. அல்லேலூயா. அல்லேலூயா. கள்ள தராசு வச்சிருந்தா தானே பயப்படணும், வெவ்வேறான நிறக்கல் வச்சிருந்தா தானே பயப்படணும். அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று தானே. அல்லேலூயா. ஜெபாவுக்கு என்ன தனியா கிடையாது. அதனால 2 மனமாலாம் அந்த மார்க்கத்தில் நடக்க. எங்கள் அன்னைக்கும் உங்களுக்கு காட்டினேன். இப்படி 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 ஓடாத, ஒரே சீரா ஓடு. ஒரு வழிதான் உண்டு, ஒரு வழிதான் உண்டு. நானே வழிங்கிற வழி பொறுமையோடு பார்த்து
கவனமாக ஓடுங்க, நிற்காத, பொறுமையாக ஓடிக்கிட்டே இரு. அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மார்க்கத்தில் வந்த பிற்பாடு நின்றாங்க. அல்லேலூயா. அப்படி பொறுமையாக நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு அப்படின்னா நிதானிச்சு ஓடணும். பொறுமைன்னொன்னா, என் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. மண்டபத்தில் நாங்கள் இருக்கிறோம். யாரோ இலக்கி விட்டுட்டாங்க, பொண்ணு மாதிரி நடந்து போன்னு சொல்லி. மண்டபத்தில் வந்த நேரத்துலேருந்து ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வருது. நான் கேட்டேன், ஏமாக்கா இப்படி நடந்து வந்தா? இல்லை, சொன்னாங்க பொண்ணு மாதிரி நடந்து வான்னு சொல்லி. என்ன சொல்ல, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். ஒரு வழிதான் உண்டு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழிதான் உண்டு. அல்லேலூயா. வேற வழியெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம நல்ல வீட்டுக்கு ஒரு வாசல் தான் வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. தலை வாசல்னு சொல்லுவாங்க, அதான் வழி. அல்லேலூயா. கண்ட வழியிலெல்லாம் கண்ட வழியிலெல்லாம் வாழ்ந்து போக முடியாது. ஒரு வழி தான். அந்த ஒரு வழி, ஒரு வாசல் வழியாக தான். நானே வாசல். அந்த வாசல் வழியாக தான் என்ன செய்யணும்? 10 பெற்றாலும் சரி, 5 பெற்றாலும் சரி, 2 பெற்றாலும் சரி, 1 பெற்றாலும் சரி, வீடு இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, சாகும் போது பரலோகத்துக்கு போகிறது ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு வழி தான். 2 நினைவெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நம்முடைய சச்சின் டெண்டுல்கர் அவங்க அவுட் ஆகும்போது, அவங்க அவுட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு பாலை சந்திக்கிறதுக்கு 2 ஸ்ட்ரோக் வரைக்கும் அவங்க சிந்திச்சா கூட அவுட் ஆக மாட்டாங்களாம். சம்டைம்ஸ் போடுற பாலை சந்திக்கிறதுக்கு 3 அல்லது 4 விதத்தில் எப்படி சந்திக்கலான்னு யோசிப்பாங்களா, அவுட் ஆயிடுவாங்களாம். நான் சொன்னேன் புரியுது அவங்களுக்கு? கிரிக்கெட்டை பற்றி சொல்லிட்டு போகிறேன், இப்போ நமக்கு தேவையில்லை. ரைட், ஓகே. 3வது சொன்னோம், இந்த மார்க்கத்துக்குள்ளே நம்ம எப்படி எழும்பணும் அப்படின்னா, துணிஞ்சு நிற்கிறவங்களா எழும்பணும். எப்படி எழும்பணும்? ஆமாம், தாவீது, செபுலோன், நப்தலி போர்க்களத்து முனையில் எப்படி நின்னாங்களா? துணிந்து நின்னாங்களாம். வந்த பிற்பாடு வியாதி வந்துட்டு, பலகீனம் வந்துட்டு, பயந்து நடுங்கி. இந்த மார்க்கத்தை போல தைரியமான மார்க்கம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், இது மார்க்கமே அப்படிதான், சும்மா தைரியமான மார்க்கம். என்னை போன்றவன் ஓடி போவானோ? அல்லேலூயா. இந்த மார்க்கமே ஜீவனை கொடுக்கிற மார்க்கம். 4வது, இன்றைக்கு நம்முடைய தியான பகுதிக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி, வேதத்தில் வாசிக்கும் போது எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கும் போது, எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 19-26, 27 வாசித்தா. யாத்ரா 32 19-26, 27 வாசித்தா. வாசியா. அவன் பாளையத்துக்கு சமீபித்த அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது, 27 வாசியா. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் எழும்பணும். எண்ணாகமத்தில் 25ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசித்தாலும் கூட, எண்ணாகமம் 25 6-8 வரைக்கும் வாசித்தா. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானி. போதும், எல்லாம் வீட்டில் போய் வாசித்துருங்க, சமயம் ஆயிட்டு, பிரசங்கத்தை ஷார்ட்டாக முடிச்சிருவோம். இப்போ என்ன, எப்படி எழும்பணும்? பெனக்காஸ் மாதிரி, லேவியர் மாதிரி எழும்பணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லாம் கண்ணு ஊட்டி செய்து ஆராதிச்சிட்டு இருக்கிறான். நான் நேற்று ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவ்வளோமே கிறிஸ்தவம், 3 சிஎஸ்ஐ கோயில். ஒரு சிஎஸ்ஐ கோயிலுடைய வாசல் இப்படி இருக்குது, ஒரு சிஎஸ்ஐ கோயிலுடைய வாசல் இப்படி இருக்குது. அப்படி பக்கம் இதில் ஒரு சிஎஸ்ஐ கோயில், இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்ப தகராறுகளில் மொத்த குடும்பம் ஒரு 300-400 குடும்பம் இருக்கும். ஒரு ஆர்சி கோயில், ஒரு 3 சிஎஸ்ஐ கோயில், ஒரு பெந்தகோஸ்த கோயில், கிருபாசனம், அப்படி கோயில் இருக்குது. நல்லா கவனிச்சிடுங்க. இப்போ நான் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது சொல்லப்போனால் ஆண்டோடைய கிருபையினால் சொல்கிறேன். இப்படி நாங்கள் ஆர்சியில் இருந்தோம், 365 நாள் அந்த நம்ம எங்களை ஆரோக்கிய சுருபாயில் இருக்கோம். அதில் ஒரு 9ஆம் திருவிழா அன்னைக்கு ஒரு வண்டியை கொண்டு விடுவாங்க. அவரை கவனமாக தூக்கிட்டு வரணும். அவர் கீழே விழுந்துட்டு அவர் என்ன செய்வார்? உடஞ்சிருவார். அவர் உடஞ்சா ஊருக்கு என்ன வரும்? சாபம் வரும். அவரை கொண்டு ஒன்றுமே செய்ய முடியாட்டாலும் அவரை கொண்டு
ஊரை சுற்றிட்டு வந்தால் ஊருக்கு ஒரு ஆசீர்வாதம். எவ்வளோ பைத்தியார்த்தனமாக எங்களை வளர்த்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ முட்டாள்தனமாக நாங்கள் ஆராதிச்சிருக்கோம் பாருங்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் சொன்னாங்க, பேசுகிற ஒரு மனிதனுக்கு நான் வளர்ந்த பிற்பாடு தான் யோசித்தேன், கிறிஸ்தவங்கிற பேருக்கு பின்னால் இருந்துட்டு எவ்வளோ பெரிய தவறுக்கு ஏதுவாக இருந்திருக்கிறோம். எழும்பணும், கர்த்தருடைய பட்சமா நிற்கிறதுக்கு. சகோதரனை பாரு, தாயை பாருன்னு சொல்லி லேவி வம்சம் கண்கள் காண ஒருத்தைய கூட்டு போறான். எடுத்தான் பொட்டை ஈட்டி எடுத்தான், போனோம் போட்டுட்டோம். அல்லேலூயா. ஆமா, நாட்களில் பாவத்துக்கு விரோதமாக ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடணும். எப்படி போராடணும்? ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடமா. நான் யூடியூப்பு, செல்ஃபோனு, அது இது கண்டமேனிக்கு கையில் யார் கையை எடுத்து பாருங்க, செல்ஃபோனோடு தான் இருக்கிறாங்க. செல்ஃபோன் இல்லாத வாழ்க்கையில் அப்படியே தான் போகுது. எங்கே போனாலும் நான் சிலரெல்லாம் கவனிப்பேன், அப்படியே பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு டக்குனி வந்த உடனே பார்த்தா செல்ஃபோன் எடுத்துருவாங்க. இப்போ இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே பாருங்கள், சிலர் இது செய்வாங்க. இப்போவுமே அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துட்டுன்னா டக்குனி அந்த இது வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க பார்த்துருவாங்க, டக்குனி ஆன் பண்ணி பார்த்துருவாங்க. இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே வேணாம், செல்ஃபோன் வச்சுருக்கவங்கள பாருங்கள், டக்குனி டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்த்துருவாங்க என்ன முக்கியமான மெசேஜ். ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான இது சிலர்லாம் சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இது ஒன்றுமே இல்லை, கர்த்தருடைய பட்சமான இல்லைங்க. நீங்கள் இருக்கிற நாட்கள், நாங்கள் போகிற இடங்க செவ்வாய்க்கிழமைனா உபவாச ஜபத்தில் இருப்பாங்க, சனிக்கிழமைனா உபவாச ஜபத்தில் சாயங்காலம் காத்திருப்பூட்டத்தில் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா காலை ஆராதனை. கூட்டம் முடிஞ்சு யாரும் பேசியிருந்தாலும் ஹலோ எப்படின்ட்டு எங்களை தெரிஞ்சவங்க அப்படி தான் இருப்பாங்க. உங்களையும் அப்படி தான் தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இவங்க ஆலயத்தில் இருக்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஆலயத்தில் இருக்கிறவங்க அல்லேலூயா தெரியட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சமா நில்லுங்க. 12 கோத்திரத்தாருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஒரு கோத்திரம் மட்டும் கர்த்தருடைய பட்சமா நின்னுச்சு. அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருந்தால் தேவன் உங்களோடு இருப்பார். ஆமா, நம்ம இப்போ பாஸ்டர் தாஸ் அவங்க சொல்லும் போச்சு, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா இது கல்யாண கார்டு அடிச்சாங்க சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கும். உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா அந்த இது என்னது சடங்கு கார்டு அடிச்சாங்க. உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா வீடு பிரதிஷ்டை கார்டு அடிச்சாங்க. கேட்கலையே, அதுக்கு பிற்பாடு எதுக்கு இங்க இருந்து ஓடணும்? கர்த்தருடைய பட்சமா நில்லு. அல்லேலூயா. பாடல, 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமோ? அங்கே 2 பவுனுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு 2 கிராமுக்கு 2 பவுனுக்கு எங்க 2 கிராமுக்கு காத்தடிச்சா காணாம போயிரு மோதிரம். கயிறை கட்டி மோதிரத்தை பிடிச்சிருக்கிறாங்க. சிலர் என்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுக்கறத கொண்டு வருவாங்க. நான் கையில் என் கை வேற இதானது, பிடிச்சு அமைக்கிறோம், அது தோடுமா இருக்கும். இதை கொண்டுட்டு சிலர் ஓடுற ஓட்டம் அங்கே போய் படுத்துக்கிடுறது ஒரு 3 நாளைக்கு. திருப்பி அவங்க சொல்றது, பிச்சை எடுக்க வந்தீங்க, பிச்சை எடுத்து தின்ன வந்தீங்க, சாப்பிட வந்தீங்க. கேட்டுக்கிட்டு ஓ இரு, கர்த்தருடைய பட்சமான இல்லை. அல்லேலூயா. தேவன் பட்சமான இல்லை. அல்லேலூயா. எதுவும் நம்ம கூட வராது. அடிக்கடி அதான் சொல்ல, இந்த சரீரம் கூட வராது, இந்த ஆத்மா வெளியே வரும்போது அவர் மட்டும் தான் நம்ம கூட்டு போகணும். அல்லேலூயா. சேவான் சாகக்கூடிய நேரம் வந்த போது அவர் தான் வந்தார். அல்லேலூயா. அப்பா அம்மா யாரும் வரமாட்டாங்க. மரணோனி ஒரு தருணம் வரும்போது பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது. அவர் வரணும். அல்லேலூயா. இறந்து போன மூதாதையெல்லாம் வருவாங்க நீ நினைக்காங்க, முற்பிதாக்கள்லாம் வருவாங்க நீ நினைக்காங்க, அவர் தான் வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பட்சமா நின்னாதான் வருவார். ஆமா, லேவி வம்சத்தை பிணக்காசு எழும்புனா கண்களுக்கு முன்னா பாவம் செய்த போனான். போட்டான் பாருங்க, போடு எடுத்தான் பாருங்க, குத்து போட்டான், 2 பேரை உருவிட்டான். ஆண்டவர் சில நேரத்தில் நான் சிலரை கண்டிச்சிட்டு மனசு கஷ்டமா இருப்பேன். அதில் என்ன தப்பு இருக்கு சொல்லு. எந்த பாவம் வரும்போது தப்பா வந்துச்சு, எந்த பழக்கம் தப்பா வந்துச்சு, அன்னைம்பால பழகினேன், அண்ணனி தான் பழகினேன், அக்கானி தான் பழகினேன், தங்கச்சினி தான் பழகினேன். திருப்பி அது காதலில் வந்துட்டு பழகும்போது அப்படி தான் வரும். நல்ல ஆவிக்குரியோருன்னு தான் பழகினேன். பாம்பு பேர் நல்ல பாம்பு. பாம்பு பேர் எது?
கொத்துனா விஷமா விஷம் இல்லையா? விஷம் தானே. அப்படியா? உங்கள் ஊரில் அது கொத்துனா செத்து போவாங்களா? அப்படியா? பேர் நல்ல பாம்புன்னு தானே சொல்லியிருக்கு. பேர் என்ன வச்சிருக்கு? பேர் என்ன வச்சிருக்கு? நல்ல பாம்பு. அல்லேலூயா. பாவம் அப்படின்னு வந்துட்டுனா கண் ஜாடா காட்டிடக்கூடாது. அல்லேலூயா. எழும்பணும். அல்லேலூயா. பெத்த தகப்பேன் சொல்கிறே கஷ்டமாக இருக்குது. பெத்தெடுத்த பொம்பளை பிள்ளையை தொடுறதுக்கு தாயார் அனுமதிக்கலை, அவனுக்கு குழப்படி குணத்தினால. அல்லேலூயா. ஒன்றா ரெண்டா சொல்லணும். ஒவ்வொரு இடங்களில் ஊழியங்களுடைய பிரச்சனையே அப்பனுக்கு நடக்க சரியில்லை. அல்லேலூயா. பிள்ளை வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு வந்தால் அப்போ தொடுறது பார்த்து சொல்லி தாயார்கிட்ட சொல்லி வருத்தப்படுது, உன் புருஷன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறானி. பிள்ளையை பாதுகாக்கிறாங்க, குடும்பத்தில் பிரச்சனை வருது. வண்டியில் போகிறதுக்கு பிள்ளை விரும்ப மாட்டேங்குது, பொம்பளை பிள்ளைய. அப்பனுக்கு தொடுதலும் பிறக்குதலும் அப்படி தான் இருக்குது. போடு, உன் கூட வாழதை விட என் பிள்ளையை நான் கூட்டு போய் கூலி வேலை செய்து என் பிள்ளையை வளர்க்கேன். நீ ஒரு எருமை, நீ ஒரு அழுக்கேன். நடக்க சம்பவத்தை சொல்லிட்டுங்க, குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். பசங்க போனால் சொல்லதுக்கே இதாக இருக்குது. பிள்ளை பொம்பளை பிள்ளை பெட்டில் படுக்காங்களாங்கிறே கிடையாது, பையனா. எடு ஆண்டவருக்கா எழும்பும் போது வைராக்கியமாக எழும்பு. அல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாக எழும்பும் போது கஞ்சாடையாக எழும்பாத. பிரசங்கம் பண்ணும்போது கஞ்சாடையாக பேசாத. வசனத்தை சொல்லி கொடுக்கும்போது கஞ்சாடையாக சொல்லாத. அல்லேலூயா. ஆமாம், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சில குடும்பத்தில் இளைய மருமகனுக்கு நல்ல லக் அடிச்சிடும். மூத்த மருமகன் கூட டப்ளஸாக கேஸாக இருக்கும். இளைய மருமகனுக்கு அப்படி வாரதெல்லாம் பின்னால் தூக்கி வச்சு ஒரே வண்டியில் 2 பேர் 3 பேர். நான் போகிற சபைகளில் சொல்லுவேன், எங்கள் சபைகளில் 2 குடும்பத்தில் 3 பொம்பளை பிள்ளைகள். மர்மமுக்கமாக இருக்கு லக்கு. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னே மாதிரி. சிலது தான் தெய்வ பயத்தோடு ஆண்டவரே என்ன காப்பாற்றிடுவேன்னு சொல்லி காப்பாற்றிடுறாங்க. ஐயா தகப்பனாய் வாழட்டும், தெய்வமாய் வாழட்டும்னு சொல்லி சிலது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை பாதுகாக்க அவங்க மனைவி மாறு திட்டம் போட வேண்டியது இருக்குது. பாவத்துக்கு விரோதமாய். அல்லேலூயா. 4, 5 எப்படி எழும்பணும் அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கும் போது ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 16. ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 16. சீக்கிரம், இன்னொரு 10 நிமிஷத்தில் கூட்டத்தை முடிச்சிருவோம் இன்னைக்கு. வாசியா. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போயிட்டா. ஓர்பாள் நான் போகிற சபைகள்லாம் சொல்லுவேன், பிடிக்கலையா நல்லா ஊழியக்காரங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு போயிருங்க. ஓர்பாள் நல்லா முத்தம் கொடுத்தான், நல்லா முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். ரூத்து விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. இந்த ஐக்கியம் நம்மளுடைய கூட்டாமை எல்லாமே சத்தியத்துக்காக தான். அல்லேலூயா. இல்லைன்னா நிற்காதுங்க. நான் டிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு வந்தபோது எங்கள் குடும்பத்தாரெலாம் நல்ல ஐக்கியமாக எனக்கு நல்ல சக்கரம் தந்தாங்க. ஒரே சகோதரன்ட்ட இன்றைக்கி இருக்கிற கணக்கில் சொன்னால் 20,000 ரூபாய்க்கு மேலே அன்னைக்கு தந்த காணிக்கை 20,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இன்னைக்கு உள்ள கணக்குக்கு சொன்னான். அப்படி தந்தாங்க. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு. அல்லேலூயா. சத்தியம் தாங்க முக்கியம். சத்தியத்தை கை கொண்ட ஒரு நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காய் வாசல்களை திறவங்க. என்ன சத்தியம், என்ன வாழ்க்கை உறுதியாக பின்பற்றினாலாம். இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆண்டோடைய பிள்ளைகள் ஊழியத்தை சபைக்கு வர்றது பிடிக்கலையா, ஓர்வாளமாய் முத்தம் போட்டு போயிருங்க. தப்பே கிடையாதுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த சபை இப்படி இருக்குது, இந்த வசனம் இப்படி இருக்குது அப்படின்னா அது சரியில்லை. இல்லை, இது எங்களுக்கு தேவை, என்ன சரிப்படுத்துறதுக்கு தேவை. நான் சில தெய்வ பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், உபவாச ஜெபம் பைபிள் ஸ்டடியில் கேட்பேன், நீங்கள் இவ்வளவு தூரம் நல்லா வாழ்வதற்கு காரணம் என்ன? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சியை உண்டாக்கும். அடித்து கண்டித்து பிரமாணத்துக்குள் வளர்க்கப்படுகிற பிள்ளை நமக்கு ஒரு மகிமையாய் சந்தோஷமாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேவைங்க. நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற நல்ல ஸ்கூலு கண்டிப்பு இருக்குமா, கண்டிப்பு இல்லாத ஸ்கூலாக இருக்குமா? இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்கள் பையனை கொண்டு சேர்ப்பீங்களா பிரதர்? சேர்க்க மாட்டீங்களையா? மெடிக்கல் காலேஜ் வரும்போது கவர்மெண்ட் காலேஜை தானே எதிர்பார்க்குறாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஏன் நீங்கள் தனியார் ஸ்கூலை எதிர்பார்க்குறீங்க?
நீங்கள் ஏன் பிரதர் தனியார் ஸ்கூலில் சேர்க்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே, கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்க்கலாமே, சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டீங்க, அப்படி தானா? ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆசிரியர்கள் கெட்டவங்களா? இல்லை. வகுப்பு நடத்துகிற முறை தெரியல, அப்படி தானா? கண்டிப்பு இல்லை, அப்படி தானா? பிள்ளைகள் ஒழுங்குக்கு உட்படுத்தப்படலை, அப்படி தானா? ஆமாவா இல்லையா? ஆமாம், அப்படி தானா? ஆனால் நீங்கள் 12ஆம் வகுப்புக்கு மேலே கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் படித்து முடித்த உடனே கவர்மெண்ட் வேலை. ஆனால் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வேண்டாம். ஏன் ஆசிரியர்கள் தரம் குறைஞ்சவங்களா? இல்லை, எல்லாமே சிறந்தது தான். ஒழுக்க நெறி இல்லை. என்ன நெறி இல்லை? ஒழுக்க நெறி இல்லை. பிள்ளைகள் கண்டிக்கப்படவில்லை, பிள்ளைகள் ஒழுங்குக்கு உட்படுத்தப்படவில்லை. சரியா தப்பா? சரியா தப்பா? சரி, அல்லேலூயா. நம்ம தனியார் நிறுவனத்தில் இருக்கிறவங்கள விட கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேன்மையானவங்களா குறைஞ்சவங்களா? மேன்மையானவங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட போய் ஒரு வேலைக்கு வெயிட் பண்ண வேண்டியது. நில்லுங்க சார், நில்லுங்க சார். தனியாரில் போனால் ஒன்றுக்கத்த 10ஆம் வகுப்பு படித்த கேஸை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு உடனே நம்பரை போட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு திருத்துருதான். நம்ம படித்து வேலைக்கு வர்றதுக்கு தரம் கூடனவங்க. பிரமாணம் ஒழுக்க நெறி இல்லை. அல்லேலூயா. ஓர்வாள் முத்தமிட்டு போனாள், ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டா. அல்லேலூயா. ஆமாம், இந்த மார்க்கம் விடாமல் பற்றி கொள்ளணும், எழும்பணும். வாழ்வு சாவெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீர் எங்கே மரிப்பீரோ அங்கே நானும் மரிப்பே. நீர் எங்கே தங்குவீரோ அங்கே நான் தங்குவேன். இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு, இப்படிப்பட்ட சபைகளுக்குள்ளே வந்த பிற்பாடு, பெந்தகோஸ்து அனுபவத்தில் வந்த பிற்பாடு திருப்பி முத்தமிட்டுட்டு போகிற சோழியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், உறுதியாக கர்த்தரை பின்பற்றணும். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஒரு நல்ல தெய்வமும் இல்லை, இதுக்கு மேலே நல்ல வசனமும் இல்லை, இதுக்கு மேலே நல்ல சத்தியமும் நமக்கு இல்லை. ஆண்டவரை பின்பற்றுகிற விதத்தில் உறுதியாக பின்பற்றுங்க. கூட்டத்துக்கு வாரதுக்கு உறுதியாக கூட்டத்துக்கு வாங்க. வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. திடீர்னு எழுப்புதல் வந்தால் 2-3 வாரத்துக்கு வெள்ளையும் கட்டிட்டு கடக்கு புடக்கு 10:15 மணிக்கு வந்துடுவாங்க. எழுப்புதல் போயிட்டுன்னா வீட்டில் இருக்கிறதுல கருப்பு துணியை கட்டிக்கிட்டு 10:45 மணிக்கு 11 மணிக்கு வந்து குத்து வச்சிருவாங்க. உறுதியா? அல்லேலூயா. இவனை ஒரு நாள் 11 மணிக்கும் ஒரு நாள் 8:30 மணிக்கும் ஸ்கூலுக்கு விட்டா ஏற்றுக்குவாங்களாமக்கா? ஏற்றுக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு 2-3 பாட்டிமார் இருக்கிறாங்க, நம்ம கூட பயணித்திட்டு இருக்குது. எப்போ நமக்கு ஆணி வைக்கிறாங்க, எப்போ வெடி வெடிக்குன்னு தெரியாது, நம்ம கூட தான் வருவாங்க. ஆனால் அது இறந்தா உபவாச ஜபத்துக்கு இங்கே நாங்கள் 2-3 பேர் தான் இருந்து பாட்டு பாடுறோம், டிங்கி டிங்கி டிங்கின்னு சொல்லி. இவங்க ஆராதனைக்கு மட்டும்தான் கரெக்டாக வருவாங்க, உபவாச ஜபத்துக்கெல்லாம் இதுவும் லேட்டாக தான் வரும். அது கரெக்டாக வர்றதுல ஒரு 2-3 வயசானது இருக்குது, அம்மாமார் இருக்கிறாங்க. என்னைக்கு ஆண்டவர் டிக்கெட் போடுறாரோ அதுக்கு பிற்பாடு நாங்கள் தான் உட்காந்து என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். அதுவே சிஸ்டர்ஸில் 1-2 பேர், ஒன்று லேட்டாக வரும், ஒன்று முந்தி வரும், இப்படி தான் இருக்குது. பேலன்ஸ் ஆகி தான் போயிட்டுருக்கு. நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ ஒரே ஆள் தான் உட்காந்து கொட்டடிக்கணும், கொட்டு கம்பு எடுங்க. ஆமாம், உபவாச ஜபம் 3 பாட்டு. இப்போ ஆள் வந்துடும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், அன்பரன்னேசரே உம்மண்டையில் ஒரே ஆள் தான். இல்லை, நான் சொன்னது புரியுதா அவங்களுக்கு? புரியுதா அவங்களுக்கு? 9 மணிக்கு 9:30 மணிக்கு இன்றைக்கும் கூட்டத்துக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. சுகர் நோயாளி, சாப்பிடலை, ஒரு டீ குடிச்சிட்டு வராங்க. நம்ம ஆட்கள் 10:30 மணிக்கு 10:45 மணிக்கு பெரிய பெரிய பாட்டில்களில் 2-3 பாட்டில் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் அம்மா அப்பாணி தான் வருது, எலிப்பெருக்கான் வந்தே மாதிரி வந்து உட்காந்து 1 மணி நேரம் தூங்கிட்டு சும்மா சந்தோஷமாக போகிறாங்க. உறுதியாக வாங்க. அல்லேலூயா. உறுதியாக பின்பற்றுங்க. அல்லேலூயா. அரகுர மனசோடு வராங்க. ரூத்தை போல உள்ள கூட்டம் எழும்பணும். அல்லேலூயா. ஆமாம், ரூத்தை போல உள்ள கூட்டம். ஒரு வாரம் பிரசங்கத்தில் உங்களுக்கு வெள்ளை போட்டு வாங்கன்னா அடுத்த வாரம் மனப்பூர்வமாக கலர் போட்டு வாரது. இருக்கிறத கலரு. எனக்கா பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. தங்கமும் உரசக்கூடிய இடத்துல தான் உரசணும், உரசக்கூடாத இடத்துல உரசனா சேதவாரம் ஆயிரும்.
சேதவாரம் ஆயிரம். கன்னியாகுமரிக்கு போகும்போது ஒரு 2-3 வருஷமாக சொல்லிட்டு இருந்தேன், போட்டு வருமானம் சம்பாத்தியம் நிற்காத, தூக்கிறோம், மொத்த சின்ன முட்டமாக அவுட்டு. போன மாதம் போகும்போது பாஸ்டர் ஃபேமிலியில் சொல்லாங்க, நீங்கள் போட்டை பற்றி பேசாதுங்கன்னு சொல்லி. நான் பேசுனதுனால நீ வாழ்ந்தா சரியா கிடைக்குமே. அல்லேலூயா. கடல்ல மீனை கொண்டு வந்து போடுறது ஆண்டவர் அல்லவா? அல்லேலூயா. உற்பத்தி பண்றது ஆண்டவர் அல்லவா? அல்லேலூயா. ஜெபாபுர சொன்னேனால நடக்க, அப்படியெல்லாம் நடக்காங்க, தேவன் செய்வாருங்கிறதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ரைட். அப்போ 5வது உறுதியா பின்பற்றுங்க. ஆண்டவரை பின்பற்றுறதுல அரை மனசெல்லாம் இருக்காம உறுதியா, மரணமே அல்லாமல் என்னை எதுவும் பிரிக்கக்கூடாது. கர்த்தர் கிருபையா ஈவா இரக்கமாய் கொண்டு வந்திருக்க. 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. யோசுவாவுடைய புத்தகம் 14 அதிகாரம் 7-8. யோசுவாவுடைய புத்தகம் 14 அதிகாரம் 7-8. எண்ணாகமம் 13:30 33 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். எண்ணாகமம் 13 அதிகாரம் 30-33. எண்ணாகமம் 13 அதிகாரம் 30-33. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் வீட்டுல போய் வாசிய. துர்ச்செய்தியை பரப்புற கூட்டம் அல்ல, நற்செய்தியை பரப்புற கூட்டம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, என்னே வச்சு சொல்ல, பரலோகத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்க அப்படிங்கிற துர்ச்செய்தி பேசக்கூடாது. பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். 6-7 பேர் பரலோகத்துக்கு கர்த்தருடைய வருகைக்கு போனால் பெரிய பாக்கியம். நேற்று ஒரு 50 பேர் கூடி இருப்பாங்க நான் போன இடத்துல, அவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிற இடம். நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் இருக்கு. என்ன கிஃப்ட்டு? உயிரை வாழ வைக்கக்கூடிய கிருபை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால ஒரு பார்ட்டிக்கு ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணால் செத்து போயிடும். 2 வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம சபையில் வச்சு ஒரு 4 மாதமாக கஷ்டப்பட்ட ஒருத்தங்களுக்காக நம்ம எவ்வளோ ஜோம் பண்ணியிருக்கோம். போகலை. அன்னைக்கு நம்ம ஆராதனையில் ஜோம் பண்ணோம். என்ன பாட்டு பாடினோம்? என்ன பாட்டு? ஜோதி தோன்றி வியாழக்கிழமை ஆளு போயிட்டு. ஆமாம், அது எப்படியோ நமக்கு ஒரு கிருபை அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அனுபவங்களெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 19வது வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:19. சீக்கிரம் வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்றார். வேணா என் பைபிளை தப்பா எடுத்துக்கிடாங்க. இப்போ கூட்டம் முடிஞ்ச கூட வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா அந்த பைபிளை சுற்றி ஆண்டவர் அதை பேசியிருக்கிறாங்கன்னு எழுதி வச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு கேட்டேன், பரலோகம் எனக்கு பிடிச்சிருக்குறவங்க இப்போ கை வைத்துங்க. இப்போ கை வைத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த சபையிலேருந்து ஒரு 25 பேர் செத்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆள் கை வைத்தலை. இப்போ உங்ககிட்டையும் கேட்போமே, எத்தனை பேருக்கு பரலோகம்னு ஒரு இடம் இருக்கா கேட்போம். இருக்கா? யாருக்கெல்லாம் நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடமா கெட்ட இடமா? பரலோகத்தை கொண்டு வந்தோடனே எல்லாருக்கும் முகத்துலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது. நல்லா எல்லாரும் கேளுங்க, அல்லேலூயா. அவங்க கூப்பிடுங்க. பரலோகம்னு ஒரு இடம் இருக்காமா? நல்ல இடமா கெட்ட இடமா? நல்ல இடம் தானா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி போகலாம்? ஆண்டோடைய வருகை தாமதிச்சா செத்தா தான் போகலாம். இப்போ எனக்கு பரலோகம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுறவங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஜனவரி மாதத்தை மாற்றி பிப்ரவரி மாதம் வரைக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஒரு மாதம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சபையில் இருக்கிறதுல ஒரு பாதி பேர் அறகுறை கேஸ் எல்லாம் எப்படியோ பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஜெபம் பண்ணும். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஜெபம் பண்ணும். எத்தனை பேர் கை வைத்தீங்க பார்க்கலாமே? இப்போமே போகிறது கை வைத்தலையே. போகாதா? கை வைத்தா போகாதா? பரவாயில்லைங்க, ஒரு 4-5 இடம் கிடக்கு. அவர் பிரேம்குமார் போய் கை வைத்துட்டாங்க. ஆம்பளைகள் பக்கத்தில் வேற ஒருத்தன் கை வைத்தல, கொண்டு விடுவான். நற்செய்தி அறிவிக்கணும், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. நற்செய்தின்ன ஒன்று ஆண்டவர் உங்களை சுகமாக்கார். விடுதலை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் நமக்கு கர்த்தர் தருவார். பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்குங்கிற செய்தி அறிவிக்கணும். அல்லேலூயா.
நற்செய்தி இன்னொன்று அன்னைக்கு சுவிசேஷ கூட்டம்னு சொல்லி ஏசு ரட்சிக்கிறார் விடுதலை ஆக்கிற அந்த சுவிசேஷ கூட்டம் அல்ல. பரலோகம் நமக்கு கிடைக்கும், அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எவர் லாஸ்டிங் லைஃப், இட்டர்னல் லைஃப். அல்லேலூயா. அந்த நற்செய்தி அறிவிக்கணும். நாம் சாவாமை உடையவர்கள். என்ன உடையவர்கள்? செத்து போவோம். சாவுண்டா? நமக்கு சாவுண்டா? இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனாலே மரணம் பரிகரிக்கப்பட்டு ஜீவனும் அழியாமை. எங்க இருக்கிற யாராவது சாவீங்களா கேட்போம். உங்களுக்கு சாவுண்டா? கிடையாது. ஐயோ ஐயோ, உங்களுக்கு சாவுண்டா? கிடையாது. அல்லேலூயா. இங்க ஒரு முட்டத்தோட போட்டுக்கிட்டு கோழி குஞ்சு வேற ஒரு இடத்துல வாழ போயிடும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத உங்களுக்கு சாவு உண்டா? உங்களுக்கு சாவு உண்டா? உண்டான்னு கேட்டேன். உண்டான்னு கேட்டேன். உண்டா போச்சு. அதை பயமுறுத்தி கேட்டா அது என்ன செய்யும்? உங்களுக்கு சாவு உண்டா? உங்களுக்கு உண்டா? கிடையாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கிருபையினால ஜீவனுள்ளோருக்கு தேவன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லும் போது அது ஜீவனுள்ளோட தேவன். அல்லேலூயா. ஒரு இடத்துல அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிர் தெழுந்த தேவன். அல்லேலூயா. இந்த நற்செய்தியை பேசணும். அல்லேலூயா. நீங்க சாக மாட்டீங்க, நீங்க வாழக்கூடியவங்க, பரலோகத்துக்குரியவங்க. அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆமா, நற்செய்தி இன்னொன்னு வேற ஒன்றும் கிடையாது. என்ன நற்செய்தி? அழியாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் மண்ணெடுத்து செய்த மனித சரீரத்தின் தன்மை ஒளிந்து போகும். கைவேலை இல்லாத தேவனுடைய ஆலயத்தின் அனுபவம் நமக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா. சாகவே மாட்டோம், சந்தோஷமா இருக்க போறோம். 7வது எப்படிப்பட்ட கூட்டம் எழும்பணும்? வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 15:19 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். போதும். 19:9 போட்டிருக்கு. இம்மைக்காக மாத்திரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். போதும். நல்லா கவனிச்சிடுங்க. பிரசங்கத்தை முடிச்சிருவோம். எப்படிப்பட்ட கூட்டமாக எழும்பணும்? எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்கள்லாம் நல்லா கேட்டுடுங்க. தருவாருங்கிற கூட்டம் எழும்பக்கூடாது, வருவாருங்கிற கூட்டம் எழும்பணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் அப்படியே 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேரே வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலிலேயரே, உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். தருவாருங்கிற கூட்டம் கிடையாது, வருவாருங்கிற கூட்டம் பெருகணும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லி இருக்கு, ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுயார் வருவதற்காய். ஒரு கூட்டம் ஊழியக்காரங்க தமிழ்நாட்டில் எழும்பி 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிச்சாச்சு. ஒன்றுமே கிடையாதுங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதா தான். ஒரு காலத்தில் அங்கே எங்கேயும் ஓடி ஓடி டான்ஸ் ஆடின ஆள் இப்போ சைஸ் அன்சைஸ் ஆகி இப்படி டான்ஸ் முடியலை. என்ன ஆட்சியை வந்துட்டான்? 1000 வருஷ அரசாட்சி. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. மரணம் ஜீவனால் விழுங்கப்படுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ காலத்தோடு கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். பூமி அதிர்ச்சிகளை யுத்தங்களை நீங்கள் கேட்கும்போது கலங்காமல் வாசல் அருகே அவர் வந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட அத்திமரம் துளிர் விடும்போது உங்கள் தலைகளை துளிர்த்து நிமிர்ந்து பார்த்து ஆயத்தமாயுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. தருவாருங்கிற கூட்டம் வரக்கூடாது. கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும். கிடைக்குமானா நமக்கு கிடைக்காம யாரு கிடைக்கும்? நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தானே பிரதர். சொல்லணுமா சொல்லாண்டாமா? சொல்லவே வேண்டாம். தானா வருமா வராதா? இப்போ கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி போயிருக்கு தெரியுமா? கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும், பாஸ்டர் ஜோம் பண்ணால் அது கிடைக்கும். நான் ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, உங்கள் கோயிலுக்கு வந்ததுனால அவங்க வீடு கட்டி இருக்கிறாங்க.
நான் உடனே ஆமான்னு தலையை காட்டி ஆமாம் ஆமான்னு அப்படி தானா? இங்கே வந்தாலும் வராட்டாலும் வீடு கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம், அங்கே வந்தேனாலே வீடு கட்டினாங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் கோயிலுக்கு வந்து வரலாற்றால் நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? நடந்து. ஆலயத்துக்கு வர்றதுனால பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஜோம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் இந்த உலகத்தில் நீதிமானுக்கும் அநீதி உள்ளவனுக்கும் நல்லோருக்கும் தீயோருக்கும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுற தெய்வம் கொடுப்பாரு. பரலோகம் அவருடையவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. பூமியில் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பூமியில் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் நீதியின் சூரியன் மழை தண்ணி கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காதா? ஆனால் பரலோகம் யாருக்கு கிடைக்காது? துன்மார்களுக்கும் பாவிகளுக்கும் கிடைக்காது. அல்லேலூயா. வருவார் என்கிற ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு நமக்குள் காத்து தருகிறோம். இந்த பூமியில் எல்லாரும் கிறிஸ்தவங்களா வாழ முடியும், ஆனால் பரலோகத்தில் எல்லாரும் கிறிஸ்துவோடு வாழ முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானத்தான எடுத்தவங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தவங்க, விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். பூமியில் ஆண்டவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பரலோகம் அவருடையவர்களுக்குரியது. கண்ணை மூடுவோமா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். யாரும் பிரசங்கத்தை கேட்டு அப்படியெல்லாம் யோசிக்காங்க. இது தேவனுடைய வார்த்தை, அவ்வளோதான். வாழ முடிஞ்சா ஒப்பு கொடுங்க, இல்லைன்னா அமைதியாக சந்தோஷமா நமக்கு தான் முடியலையே அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நினைங்க. நல்ல விருந்து சாலை மாதிரி ஊழியத்தை நினச்சிக்கணும். எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்கோம், எல்லாரும் எல்லாம் சாப்பிடுவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது உங்களுக்கு வேணுமானி, வடை வேணுமா, அது வேணுமானி. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் எண்ணெய் பொருள் சாப்பிட்றதில்ல, ஒரு டீ மட்டும் போதும். அது மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு எதையும் குறித்து யோசிக்காங்க. கர்த்தரை தேடுங்க. அழைச்ச தேவனுடைய பட்சமாக கிட்டி சேருங்க. அழைச்ச தேவனுடைய பக்கமாக கிட்டி சேருங்க. ஒரு ஆலயத்துக்கு வந்து கூட உங்கள் வியாதி மாறலைன்னா நிர்பந்தமான நிலவரம். உண்மையில் சொல்கிறேன், இந்த கோயிலில் இந்த சபையில் ஆண்டவர் இருக்கிறான்னு நீங்கள் உணர்ந்தா இன்றைக்கி சுகத்தை பெற்றுட்டு போங்க. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வை ஏற்படுத்திட்டு போங்க. மனதில் சமாதானத்தோடு போங்க. இங்கேருந்து போகும்போது நிம்மதி இல்லாமல் போகவே செய்யாங்க, அது தப்பு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு வியாதியிலேருந்து விடுதலை தாங்க. எந்த வியாதியாக இருக்கட்டும், எத்தனை நாள் மருந்து எடுத்துருக்கட்டும், இன்றைக்கு சுகத்தை கேளுங்க. ஆண்டவரே என் வியாதிக்கு விடுதலை தாங்க. நீங்க இருக்கிறீங்களாப்பா, உரிமையா கேளுங்க, விடாம கேளுங்க, விடமாட்டேன்னு கேளுங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்டதை நான் வாஞ்சியோடு இன்றைக்கு சுகத்தை விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்றீங்க? உணர்ற தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு கால் வலி இருந்து முழுமையாக விடுதலை தாங்க. என் சரீர பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. என் மன பாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. எனக்குள்ள பாவம் செய்ததை குறித்து இருக்கிற பய உணர்வுலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஷக்கரபலம் கரமனா. ஒரு புதிய கிருபை நம்மளை ஆளுகை செய்யட்டும். ஒரு புதிய கிருபை. எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பயமாக இருக்குது. இன்றைக்கி ஆராதனைக்கு வந்த பிற்பாடு நான் கேட்ட வார்த்தைகள் என் இருதயத்தை கலங்கடிச்சிருக்குது. என் இருதயம் குழப்பமாக இருக்குது. எனக்கு நிம்மதி இல்லை. நான் இருந்த சமாதானத்தை இழந்துட்டேன், இருந்த சந்தோஷத்தை இழந்துட்டேன். ஏன்னு எனக்கு தெரியலை. ஆண்டவரே என் இருதயத்தில் சமாதானத்தை தாங்க. என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் கர்த்தர் என்னை மன்னிங்க ஏசப்பா. நான் இனி உங்களுக்காக வாழ்வேன் ஏசப்பா. தருவார் என்கிற கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது, வருவார் என்கிற கூட்டத்தில் நான் இருக்கணும் ஏசப்பா. எப்போ உங்களை நான் சந்திப்பேங்கிற வாஞ்சியோடு இருக்கணும். ஒரு ஆவல், ஒரு ஒரு தவிப்பு. ஓ ஷமானா ரிமானா ரிபபலா. ஒரு சில தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாங்க. ஒரு சில தெய்வ பிள்ளைகளை இருதயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவங்களை இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமா, ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஏற்ற விதத்தில் உறுதியான இருதயமாய், ஒரு ரூத்தை போல உறுதியாய் பின்பற்றுவதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாங்க. ரிமானா ஷமானா ரிபபலம் கரமனா. இனி ஏசப்பாவை நான் விட்டுறக்கூடாது. இனி ஏசப்பாவை பிடிச்சு கொள்ளணும். இனி நாம் சபைக்கு போகணும், நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும், நல்ல ஆண்டவரை பின்பற்றணும். உண்மைதானே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என்னை ஏமாத்து தானு சொல்லி உணர்ந்த ஒரு சில தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுங்க, அப்படி அபிஷேகத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை புதுப்பீங்கய்யா. ஆதி அன்பை இழந்துட்டேன், ஆதி கிரியை நான் இழந்துட்டேன். ஆண்டவரே ஒரு நாள் எவ்வளோ வாஞ்சியா உங்களை நேசிச்சு ஏசப்பா, ஒரு நாள் எவ்வளோ வாஞ்சியா உங்களை பின்பற்றினேன். ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் நான் வஞ்சிக்கப்பட்டேன். ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களை விட்டு கொஞ்சம் விலகிட்டேன் ஏசப்பா. இனி நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் ஏசப்பா. எனக்கு நீங்க போதும் ஏசப்பா. எங்க அம்மா அப்பா எங்க குடும்பத்தார் யாரையும் பார்க்க மாட்டேன், என் குடும்பத்தில் உள்ள யாரையும் நான் யோசிக்க மாட்டேன் ஏசப்பா.
உங்களை மட்டும் நான் பார்ப்பேன் ஏசப்பா, உங்களை மட்டும் தான் நான் பார்ப்பேன், நீங்க போதும் ஏசப்பா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை மறவாத தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். ஷமானா ரீமானா ரீபாபாலா கரமானா. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் இன்றைக்கு இருதயத்தில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். கர்த்தரை உறுதியா பின்பற்றுவேன் தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய பட்சமா நிற்பேன் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஏசப்பா உங்க பட்சமா நிற்பையா, இனி எந்த மனுஷன் பின்னாலே போக மாட்டேன், எந்த மனுஷனுக்காக வாழ மாட்டேன். ஏசப்பா உங்களுக்காக வாழ்வேன். ஷமானா ரீபாபாலா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் நல்லா தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம். சமூகமே இன்பமே, உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உனக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். ஓ ரபலங்கர பலக சகதுனாய் நமனாய் டபலங்கர மனாரி பபலங்கர மனாரி பபலங்கர பலா. ஒருத்தர் கூட இந்த வளாகத்துக்குள்ள இந்த இடத்துல கால் வச்சு ஒருத்தங்க கூட நம்ம பரலோகத்தை தவற விட்டு விடக்கூடாது. சீயோனுக்காய் கடும் வைராக்கியமாயிருக்கிறேன் என்று ஆவியானவர் மறுபடியும் முடிக்கும் போது சொல்லுகிறார். கர்த்தர் உனக்காய் கடும் வைராக்கியமாயிருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து நான் உன்னை தூக்கினேன். உன் அடிகளை கண்மலையின் மேல் வைக்கத்தக்கதாக. உனக்குன்னு இருந்த எல்லாரும் உன்னை வெறுத்த போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நான் உன்னை என் இரத்தத்தினால் கழுவினேன். ஷக்கரபலங்கரமனா. நீ என் சார்பாய் நின்றபோது நான் உனக்காய் யுத்தம் பண்ணினேன். ஷக்கரபலங்கரமனா. நீ தாழ்த்தப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட இடங்களில் எல்லாம் உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்று சொன்னேன். ஷக்கரபலங்கரமனா. நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என் சொத்து, நீ என் சம்பத்து, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்லவா. ஓ ரபலங்கரபலா. என் நாமத்தை உனக்கு தரித்தேன் அல்லவா. ஷக்கத்துனாயின மனாயிடபலங்கரமனா. ஆதி அன்பு எங்கே? ஷக்கத்துனாயின மனாயிடபலங்கரமனா. வனாந்தரத்திலே நீ பின்பற்றி வந்த நாட்கள் எங்கே? ஷக்கத்துனாயின மனாயிடபலங்கரமனா. துனாயின மனாயிடபலங்கரமனா. நேச வைராக்கியம் எங்கே? ஷக்கரிபலங்கரபலா. நீங்க போதோன்னு சொன்ன வார்த்தை இன்றைக்கு இல்லையே. ஷக்கத்துனாயின மனாயிடபலம். இந்த வேளை நீ என்னை பார்த்து சொல்லு, நீர் எனக்கு போதும். என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவர், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். எத்தனை பேர் இந்த ஆராதனையின் முடிவில் ஒரு உண்மையான உரிமை பாராட்டுதலுக்குரியவளாய் மாறப்போறீர்கள். நான் என் நேசருடையவள். ஓ, கர்த்தருடைய ஆவியான ஒரு வார்த்தையை உணர்த்துகிறார். மறுதலித்து சத்தியம் பண்ணி சபித்த பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? காலை ஆராதனுடைய முடிவில் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் எதையும் பார்க்க வேண்டாம். நீ என்னை நேசிக்கிறாயா? காயங்களின் அனுபவத்தோடு என் மகனே, என் மகளே,
நீ என்ன நேசிக்கிறாயா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் ஜீசஸ். இயேசுப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசுப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நிறைவான சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம்.